அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இது நம் நாடு நம் கையில் சேனல். நம்ம தொடர்ந்து 2026க்கான கருத்துக்கணி பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம எந்த மாவட்டத்துக்கான கருத்துக்கணி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம். சேலம் மாவட்டத்தில் மொத்தம் 11 தொகுதி இருக்குது. யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குன்ட்டு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கருத்துக்கணிப்புக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா சேலம் வடக்கு. சேலம் வடக்கு தொகுதியில் பார்த்திங்கன்னா 2011 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஜெயிச்சிருக்காங்க. 2016 திமுக, 2021 திமுக ஜெயிச்சிருக்காங்க. 2026 யார் ஜெயிப்பான்னு பார்த்தா மீண்டும் திமுக தான் ஜெயிக்கிறாங்க. அடுத்து சேலம் தெற்கு. சேலம் தெற்கு 2011 ஏடிஎம்கே, 2016 ஏடிஎம்கே, 2021 ஏடிஎம்கே, 2026 யார் ஜெயிப்பான்னு பார்த்தா மீண்டும் ஏடிஎம்கே தான் ஜெயிக்கிறாங்க. அடுத்து சேலம் மேற்கு 2011 ஏடிஎம்கே, 2016 ஏடிஎம்கே, 2021 பிஎம்கே பாட்டாளி மக்கள் கட்சி, 2026 யாருக்கு ஜெயிப்பான்னு பார்த்தா மீண்டும் ஏடிஎம்கே தான் ஜெயிக்கிறாங்க. ஆத்தூர் தொகுதி 2011 ஏடிஎம்கே, 16 ஏடிஎம்கே, 21 ஏடிஎம்கே, 26 ஏடிஎம்கே தான். அடுத்து எடப்பாடி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களின் தொகுதி. இந்த முறையும் அவர்களின் கோட்டை. இந்த முறையும் அவரே வெற்றி பெறுகிறார். அதுவும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். அடுத்து கெங்கவல்லி தொகுதி 2011 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்து 2016, 21 அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சு. 2026 யார் ஜெயிப்பான்னு பார்த்தா இந்த தொகுதி திமுக வசம் செல்கிறது. கெங்கவல்லி தொகுதி திமுக வசம் செல்கிறது. மேட்டூர் தொகுதி 2011 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஜெயிச்சிருக்காங்க. 16 ஏடிஎம்கே, 21 பாட்டாளி மக்கள் கட்சி, 26 யார் ஜெயிப்பான்னு பார்த்தா அந்த தொகுதியும் ஏடிஎம்கே டிஎம்கே ஜெயிக்கிறாங்க. அடுத்து ஓமலூர் தொகுதி பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே கோட்டை. 2011, 16, 21 ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. 26லையும் ஏடிஎம்கே தான் ஜெயிக்கிறாங்க. அடுத்து சங்ககிரி தொகுதியும் ஏடிஎம்கே கோட்டை தான். 2011, 16, 21 ஏடிஎம்கே, 26 ஏடிஎம்கே தான் ஜெயிக்கிறாங்க. ஏற்காடு தொகுதியும் 2011, 16, 21 ஏடிஎம்கே தான் ஜெயிச்சிருக்காங்க. 26 யார் ஜெயிப்பானா மீண்டும் ஏடிஎம்கே தான். அடுத்து வீரபாண்டி தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொகுதி. மீண்டும் அந்த தொகுதி 2026 ஏடிஎம்கே தான் ஜெயிக்கிறாங்க. ஓகே கைஸ், சேலத்தில் மொத்தம் 11 தொகுதியை பார்த்தோம். 11 தொகுதியில் 8 தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும், 3 தொகுதியை திமுகவும் வாங்குகிறாங்க. ஆனால் இதில் ஒரு மாற்றம்னா போன தடவை கம்பேர் பண்ணுறப்ப இந்த இதில் 2 தொகுதியை எக்ஸ்ட்ரா டிஎம்கே ஜெயிப்பாங்கன்ட்டு வந்திருக்குது. ஆனால் மீண்டும் ஒரு முறை எடப்பாடி சேலம் என்னோட கோட்டைன்னு நிரூபிக்கிறாரு. ஓகே கைஸ், இன்றைக்கி சேலம் தொகுதியை பார்த்துட்டோம். நாளைக்கு வேற ஒரு தொகுதியோட சந்திப்போம். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க நண்பா. நன்றி, வணக்கம்.